ஜென்ரலா நிஃப்டி பார்த்தீங்கன்னா 9:15 to 3:30 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இந்த 9:15 to 3:30ல எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அப்படியே ட்ரெண்டிங்கா இருக்க போறதில்ல. எல்லா டைமுமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பவுண்டா இருக்க போறதில்ல. தேர் ஆர் சர்டைன் பீரியட்ஸ். அந்த பீரியட் மட்டும் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சர்டைன் பீரியட் வந்து ரொம்பவே ரேஞ்ச் பவுண்டா காமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்களே கூட அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. பட் இதை வந்து நான் ஒரு பெரிய டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக எனக்கு ஒரு கம்ப்ளீட் கன்க்ளூஷன் வந்தால் ஈஸியாக நான் என்ன பண்ணுவேன்னா, ஓகே இந்த பீரியடில் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஸ்ட்ராட்டஜி போடுவேன். அண்ட் இந்த டைம்லேருந்து இந்த டைம் பெருசாக ட்ரெண்ட் ஆகலை, ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டைம் பீரியடில் நான் ஏதாவது ஒரு மீன் ரிவர்ஷன் ஸ்ட்ராட்டஜியோ, ஒரு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியோ, ஒரு வைடர் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் அப்ளை பண்ணேன்னா, என்னால் அந்த பர்டிகுலர் பீரியடை கேப்சர் பண்ணிட முடியும், ட்ரெண்டை கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அனலைஸ் பண்ணலாம். பட் இதை எப்படி ஒரு கோடிங்கே தெரியாமல் ஏஐ யூஸ் பண்ணி இந்த ரேஞ்ச் அனாலிசிஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நான் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணுறேன். நான் as usual என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ட்ரேடிங் வியூவில் போகிறேன். ஸோ ட்ரேடிங் வியூவில் போய்ட்டு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட ஓவரால் ஹார்லி சார்ட் எந்த டைம் ஃப்ரேம்லேருந்து இருக்குது அப்படின்றத நான் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓவராலாக ஃப்ரம் 2015, 2020, ஸோ இது 2016, ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ரம் 2014 ஜனவரியிலேருந்து டில் டேட் இருக்குது. இந்த அப்படியே நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி ஐஎஸ்ஓ டைம் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன். இப்போ சிஎஸ்வி ஃபைலாக இந்த டேட்டா வந்துருச்சு. இதை அப்படியே நான் வந்து கிளாட் ஏஐயில் கொடுத்து ரேஞ்ச் அனாலிசிஸ் பண்ணி ஃபைனல் இன்ஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் டவுன்லோட் பண்ண அந்த டேட்டாவை கம்ப்ளீட்டாக அது ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அதோட சிஎஸ்வி ஃபைலும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுதான் அட்டாச் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, இது ஹவர்லி டேட்டா. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் அட்டாச் பண்ண டேட்டாவுக்கு டைம் பீரியடில் ரேஞ்ச் அனாலிசிஸ் பண்ணணும். எனக்கு வந்து நிஃப்டி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தெரியணும் ஃப்ரம் 9:15 to 3:30. இதில் எவ்ரி ஹார் அனாலிசிஸ் பண்ணு. 9:15 to 10:15 எப்படி போயிருக்கு, 10:15 to 11:15 எப்படி மூவ் ஆயிருக்கு, 11:15 to 12:15 எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியணும். அண்ட் அதேமாதிரி எந்த டைம் பீரியடில் வந்து ஹையர் ரேஞ்ச் இருக்குது, எந்த டைம் பீரியடில் லோவர் ரேஞ்ச் இருக்குது அப்படின்றதும் தெரியணும். அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டைம் எந்த ஹவர்லி டைம் பீரியடில் அப் மூவ் கொடுத்துருக்கு, எந்த டைம் பீரியடில் டவுன் மூவ் கொடுத்துருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம். இதெல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபரன்ஸ் கொடு. இந்த விஷுவல் சார்ட்டும் எந்தெந்த இடத்துலலாம் தேவைப்படுதோ அந்த இடத்துலாம் கொடு இதுன்னு சொல்லிட்டு ஆல்சோ கிவ் மீ த டீட்டெயில்ஸ் பேஸ்ட் இன்டு 2. One is after 2019 the result versus before 2019 the result. இது ஏன்னா 2019 தான் வீக்லி எக்ஸ்பைரி வந்திருக்கு. ஸோ வீக்லி எக்ஸ்பைரி வந்ததுக்கப்புறம் நிஃப்டியோட பிஹேவியர் எப்படி இருக்குது, வீக்லி எக்ஸ்பைரிக்கு முன்னாடி யூஸ்வலாக நிஃப்டியோட பிஹேவியர் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு நான் அவ்வளோதான் கிளாடில் சோனட் 4.5 ஏஜென்ட்டை வச்சு இதை அனலைஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு அதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டையும் அதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஓவரால் ஃபைல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட டைம் ஃப்ரேம் என்ன, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அது டைசெக்ட் பண்ணிவிட்டு டேட்டாவோட ஸ்ட்ரக்சர்ஸு எவ்வளோ ரோஸ் இருக்குது இது எல்லாமே அதுவே ரீட் பண்ணிடும். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான என்ன பைத்தான் கோடோ அந்த பைத்தான் கோட் ஆட்டோமேட்டிக்காக இதுவே எழுதிட்டு நமக்கு சொன்ன அந்த எல்லா அனாலிசிஸும் இதுவே பண்ணி நமக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் கொடுத்துரும். ஸோ கோடிங்கே தெரியாமல் சிம்பிளிஃபைடான ஒரு அனாலிசிஸ், அந்த ஃபைனல் அனாலிசிஸ்க்கான இன்ஃபரன்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதில் ஃபைனல் இன்ஃபரன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் மேட்ரிக்ஸ் டேபிள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ 9:15 to 3:30 ஹவர்லியில் ரேங்க் பண்ணு எதுலலாம் ஹை வால்டிலிட்டி எதுலாம் லோ வால்டிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 தான் ஹையஸ்ட் வால்டிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2:15 to 3:15 விச் கிளியர்லி ஸ்டேட்ஸ் ஃபஸ்ட் ஹவரும் லாஸ்ட் ஹவரும் எப்போவுமே ஹையர் வால்டிலிட்டி இருக்குது, ஹையர் மூவ்மெண்ட் இருக்குது. அந்த டவுன் சைடாக இருக்கலாம் ஒரு அந்த அப் சைடாக இருக்கலாம், இட் குட் பி ஆன் எனி சைடு. இந்த டீட்டெயில்டு சம்மரியில் கிளியர் கட்டாக மென்ஷன் பண்ணிச்சு 9:15 to 10:15 ஹையஸ்ட் வால்டிலிட்டி, ஆவரேஜ் ரேஞ்சே 0.58% மேலே போகுது. ஸோ ஓவரால் நிஃப்டி வந்து ஒரு 20,000 லெவலில் இருக்குன்னா முதல் 1 ஹவர்லேயே 100 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும் அந்த அப் சைடு ஆர் அந்த டவுன் சைடு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி யூ ஹேவ் டு கால்குலேட் அப்படின்னு கிளியர் கட்டாக இந்த அவுட்புட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு லஞ்ச் ஹவர் பார்த்தீங்கன்னா 12:15 to 3:15 எப்போவுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் புல்லிஷாக இருக்குது. மோர் தென் 53.5% வந்து அப் மூவில் தான் இருக்குது. அண்ட் தென் ஸ்ட்ராங்கஸ்ட் பேரிஷ் பயஸ் ஓப்பனிங் ஹவர்ஸில் மோஸ்ட் ஆஃப் த டைம் 57.1% டவுன் மூவ் தான் அதிகமாக இருக்கே தவிர அப் மூவ் அதிகமாக ஆனதில்லை. அண்ட் தென் லேட் மார்னிங் 11:15 to 12:15 கொஞ்சம் காமான பீரியட், மூவ்மெண்ட் ஆனதுக்கப்புறமா பெருசாக அப் சைடும் இல்லை பெருசாக டவுன் சைடும் இல்லை, மார்க்கெட் கொஞ்சம் காமாக தான் இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. ஓவராலாக வால்டிலிட்டி ஹவர்லி பேசிஸில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 2014 to 2025 ஹவர்லி டேட்டா எடுத்து பார்க்கும்போது 9:15 to 10:15, 2:15 to 3:15 இதில் தான் ஹையஸ்ட் வால்டிலிட்டி ஹையஸ்ட் ரேஞ்ச் இருக்குது.
ரெஸ்ட் ஆஃப் த பீரியட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு கம்ப்ளீட் காமாக தான் இருக்குது. பெரிய இன்னும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது, ஆனால் பெரிய மூவ்மெண்ட் இல்லை கம்பேர் டு ஃபர்ஸ்ட் 1 hour டு லாஸ்ட் 1 hour. ஸோ நம்ம ஒரு ஆப்ஷனில் டைரக்ஷனல் ட்ரேட் எடுக்கிறோன்னா முதல் 1 hour லாஸ்ட் 1 hour ஃபேவரபிள். நான் டைரக்ஷன் எடுக்கிறோம்னா நடுவில் இருக்கிற பீரியட் ஃப்ரம் 10:15 டு 2:15 இந்த பீரியட் வந்து கொஞ்சம் காமாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ் டு ஃபர்ஸ்ட் hour அந்த லாஸ்ட் hour. ஸோ ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேட் நம்ம எடுக்க போகிறதுக்கான பெஸ்ட் டைம் 10:15 டு 2:15 அப்படின்றத நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியும் அதுவே கொடுத்துரும். சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் லஞ்ச் ஹவர் லாங் பயஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா 12:15 டு 1:15 ஓவரால் பயஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த பீரியடில் ஏதாவது ஒரு புல் பேக், மார்க்கெட் ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் இருக்குது, பட் இந்த 12:15 to 1:15 ஏதாவது ஒரு புல் பேக் வந்தால் அந்த டைமில் வி கேன் கோ லாங் அப்படின்ற ஒன்று. இன்னொன்று ஃபேடு ஓப்பனிங் ஹவர் எக்ஸ்ட்ரீம்ஸ். அது என்னென்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகி வித்தின் ஒரு ஃபியூ மினிட்ஸில் கடகடன்னு மேலே போச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கடகடன்னு கீழே போச்சுன்னா அங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே முதல் 1 hour லுக் ஃபார் ரிவர்சல்ஸ். வெயிட் பண்ணுங்கள், கொக்கு மீனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகி எந்த டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த ரப்பர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரி தான். இனிஷியல் 1 hour ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆச்சுன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்கேற்ற அந்த மாதிரி ஒரு டைரக்ஷனல் ட்ரேட்ஸு ரிவர்சல் எடுத்தால் பெட்டராக இருக்கும் இனிஷியல் 1 hour. இந்த டேட்டாவே ஃபைனலாக ஒரு சார்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. நான் முன்னாடியே கேட்ட மாதிரி எனக்கு பிஃபோர் 2019 ஆஃப்டர் 2019 எனக்கு பிரேக் டவுன் பண்ணு. ஸோ தட் ஓவராலாக வீக்லி ஆப்ஷன் இன்ட்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மார்க்கெட் பிஹேவியர் இருக்குன்றதை நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ இதில் கிளியராக பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 இனிஷியல் 1 hour பிஃபோர் 2019 விட ஆஃப்டர் 2019 ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அண்ட் தென் லாஸ்ட் 1 hour 2:15 to 3:15 பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகமாக இருக்குது. அண்ட் நடுவில் இருக்கிற ரேஞ்ச் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் டைரக்ஷனல் அனாலிசிஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அந்த டைரக்ஷனல் அனாலிசிஸும் போஸ்ட் 2019 அண்ட் ப்ரீ 2019 அப்படின்றது ஒன்று. ஓவரால் ப்ரைஸ் சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் தென் ஹீட் மேப் அனாலிசிஸ். ஸோ ஓவராலாக ஒன் ஹார்லி பேசிஸில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரான ஹீட் இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமான வால்டிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹீட் பார்த்தீங்கன்னா 9:15 to 10:15 அந்த முதல் 1 hour வால்டிலிட்டியில் கிளியர் கட்டாக தெரியுது மார்க்கெட் ரேஞ்ச் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்றது முதல் 1 hour. அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஹை டு லோ ஓப்பன் ரேஞ்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சார்ட்டுக்கான கம்ப்ளீட் பிரேக் டவுனுமே இதுவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கிரியேட் ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி ஹார்லி டேட்டா. இது நிஃப்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கு பண்ணலாம், எனி ஸ்டாக்ஸுக்கு பண்ணலாம். எனி ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர் ஒரு கோடே எழுதாமல் டேட்டாவை மட்டும் கொடுத்து நமக்கு தேவையான என்ன அனாலிசிஸோ அந்த அனாலிசிஸ் கேட்டோம்னா அதை டீட்டெயிலாக பண்ணி கொடுத்துரும். அதை வச்சு நம்ம ஒரு ட்ரேடிங் டெசிஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது டேரெக்டாக பை ஒரு இந்த டேட்டாவை கொடுத்து எனக்கு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி கொடு அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. நமக்கு என்ன அனாலிசிஸ் வேணுன்றதை டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி கேட்டோம்னா அது டீட்டெயில்டாக பிரேக் டவுன் பண்ணி சம்மரியாக கொடுத்துரும். அதை வச்சு நம்ம ஃபர்தராக ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறதோ இல்லை இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.